படித்திருக்கிறேன், வேதக்காரர்களிடத்தில் கேட்டிருக்கிறேன். எந்த வீட்டில் பெண்கள் முடியை திறந்து வைத்திருக்கிறார்களோ அந்த வீட்டில் காசான மலக்குகள் வருவதில்லை. இன்னைக்கு நமக்கு பக்கத்தில் இருக்கிற மாநில கேரளாவில் அவ்வளவு பறக்கத்து. காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் எந்த நேரத்திலும் முடியை திறப்பதில்லை. ஒரு மேல போடக்கூடிய ஒரு கவர் இருக்கும். பரக்கத்தை கண்கூடாக காணுகிறோம். முடி என்பது அவுரத். அன்னை கதீஜா தருகிற அற்புத பாடம் முடி அவுரத். இனி வாழ்நாளில் நாம் முடியை மறைத்து வாழ வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரண்டாவதாக மனமுடித்தது சௌதா ரலியல்லாஹு தஆலா. சௌதா ரலியல்லாஹுவுக்கு விட்டுக் கொடுக்கும் மனம் அதிகம். தன்னுடைய நாளை ஒவ்வொரு நாளும் ரசூல் ஒரு மனைவியிடத்தில் இருப்பார்கள். தன்னுடைய நாளை ஆயிஷா ரலியல்லாஹுவுக்கு விட்டுக் கொடுக்கிறார்கள் என்றால் மிகப்பெரிய மனம். விட்டுக் கொடுக்கும் மனப்பான்மை யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் வாழ்க்கையில் தோற்பதில்லை. அலி ரலியல்லாஹு தஆலா அபூபக்கர் ரலியல்லாஹுவுக்கு எவ்வளவு மனசு தெரியுமா விட்டுக் கொடுக்கிற மனசு? ரசூலுல்லாஹ் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள் வீட்டுல, போய் கதவை தட்டி உள்ள போகணும். அலி ரலியல்லாஹு சொன்னாங்க, உலகத்திலேயே சிறந்த மனிதர் அபூபக்கர், நீங்க தான் கதவை தட்டணும்னு. அபூபக்கர் ரலியல்லாஹு சொன்னாங்க, நான் தட்ட மாட்டேன். ஹைருர் ரிஜால், உலகத்திலேயே சிறந்த மனிதர் யார் தெரியுமா? ஹைருன் நிசாவை மனமுடித்தவர். ஹைருன் நிசா யாரு? சிறந்த பெண்மணி ஃபாத்திமா. ஃபாத்திமாவை எனக்கா கொடுத்தாங்க? அலியை உங்களுக்கு தான் கொடுத்தாங்க. உலகத்துல சிறந்த மனிதர் நீங்க தான் கதவை தட்டணும். அலி ரலியல்லாஹு சொன்னாங்க, சொர்க்கத்தில் முதலில் திறவுகோலை உங்கள் கையில் தான் கொடுக்கப்படும், நீங்கள் தான் கதவை தட்டணும். அபூபக்கர் ரலியல்லாஹு சொன்னாங்க, சொர்க்கத்துக்கு நிறைய பேரை அழைத்து செல்பவர் அலி என்று சொன்னார்கள், அதனால் நீங்கள் தான் கதவை தட்டணும். ஜிப்ரீலே இறங்கிட்டாங்க, ரசூலே ஒரு காலத்தில் அவங்க கதவை தட்ட மாட்டாங்க, நீங்களே போய் கதவை திறந்து விடுங்கள். என்ன வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார்கள்! ஒருவரை ஒருவர் உயர்த்தி பிடித்த சூழல். நம்மை விட அவர்கள் உயர்ந்தவர்கள், விட்டுக் கொடுக்கும் மனதோடு வாழ வேண்டும் என்ற அந்த அற்புத சூழல் சவுதாவுக்கு இருந்ததை போல குடும்பத்திற்குள் இருக்கிற பெண்களாக இருக்கிற குறிப்பாக மருமகள்மார்களுக்கு வர வேண்டும். விட்டுக் கொடுக்கும் மனம் வந்துவிட்டால் அந்த இல்லம் வாழ்க்கையில் தோற்கவே தோற்காது. மூன்றாவது பெண் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா, கல்வியின் தேடல். அல்லாஹு அக்பர். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா தானும் கல்வியை தேடினார்கள், கல்வியை சமூகத்திற்கு கொடுத்துக் கொண்டே இருந்தார்கள். ஏறத்தாழ 73 வயதிலே ஆயிஷா ரலியல்லாஹு வஃபாத் ஆகிறார்கள். 73 வயது வரை ஆயிஷா ரலியல்லாஹு சஹாபாக்களுக்கு கல்வியை போதித்தார்கள். தானும் ரசூலிடத்திலிருந்து மார்க்கத்தை தேடிக்கொண்டே இருந்தார்கள். அதான் உர்வா ரலியல்லாஹு தஆலா, ஹதீசுக்கலை வல்லுனர் உர்வா, ஆயிஷா ரலி அவர்களே, நீங்க பெரிய கல்விமான், ஆச்சரியம் இல்ல, ரசூலின் மனைவி. நீங்க பெரிய கவிஞர், ஆச்சரியம் இல்ல, அபூபக்கர் ரலியல்லாஹு கவிஞர், அவர்களுடைய மகள். ஆனா மருத்துவம் செய்கிறீர்களே எப்படி? இதுவும் ரசூல் கொடுத்த பிச்சை தான். ஆயிஷாவை போல மருத்துவத்தை அகிலம் கண்டதில்லை. அந்த வழியாகத்தான் நம்முடைய பாட்டிமார்களுக்கு சில வைத்தியம் தெரிந்தது. இன்றைக்கு பாட்டிமார்கள் கூட சமூகத்தில் ஒதுக்கப்பட்டு விட்டார்கள். அல்லாஹு அக்பர். மருத்துவம் செய்கிறீர்கள். ஆயிஷா சொன்னாங்க, அல்லாஹ் மனிதனை படைக்க 2 மூலப்பொருளை தேர்வு செய்தான். இந்த பூத உடலை படைக்க மண்ணை எடுத்தான். ஹலக்னல் இன்சான மின் தீன். மண்ணால் உடல் படைக்கப்பட்டது. இந்த உடலுக்கு நோய் என்றால் மண்ணில் மருந்து இருக்கிறது. வைத்த வலியா, தலைவலியா, இடுப்பு வலியா, கால் வலியா? இந்த உடல் இயங்குவதற்கு அல்லாஹ் சொல்லுகிறான், நஃபக்து ஃபீஹி மின் ரூஹி, என் ரூஹை ஊதினேன் என்கிறான் அல்லாஹ். அல்லாஹ்வுடைய ரூஹ் உள்ள போனதுனாலதான் இவன் ஆடுற ஆட்டம், படாத பாட் எல்லாத்தையும் படுத்தி வச்சிருவான். காரணம் நஃபக்து ஃபீஹி மின் ரூஹி என்கிறான் அல்லாஹ். இந்த ரூஹுக்கு நோய் என்றால், மனதுக்கு நோய் என்றால் மண்ணிலே மருந்தில்லை. அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். திக்ரிலேயும் திலாவத்திலேயும் தொழுகையிலும் தான் மருந்து இருக்கிறது. அதனால் இதை வைத்து நான் மருத்துவம் செய்கிறேன் என்றார்கள் ஆயிஷா சித்திகா. இந்த கல்வியின் தேடல். ஆனா நிறைய பெண்களுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டு தேடல் முடிச்சு போயிடுச்சு. பிள்ளைய வளர்க்கிறது, அதை செய்யறது, சோறாக்குறது, இதுலயே வாழ்க்கை ஓடுகிறதே தவிர தேடல் குறைந்து விடுகிறது. தேடலுக்கு ஒரு ஆயிஷா. 4வது ஹப்ஸா. அல்லாஹு அக்பர். வாழ்நாள் முழுக்க குர்ஆன் ஓதுகிற, 7 நாளைக்கு ஒரு குர்ஆன் முடித்து வருகிறார்கள். வாழ்க்கை முழுக்க ஹப்ஸா ரலியல்லாஹு தஆலா. பெருமானாரினுடைய பிரதிகள் உஸ்மான் ரலியல்லாஹுடைய காலத்திலே 6 பிரதிகள் எடுக்கப்பட்டது, 6 நாடுகளுக்கு அனுப்பப்பட்டது. உஸ்மான் ரலியல்லாஹுவினுடைய பிரதி கடைசி வரை யாரிடத்தில் தான் இருந்தது? ஹப்ஸா.
உலகத்தில் முதல் ஹாஃபில் பெண்மணி யார் என்றால் ஹப்ஸா ரலியல்லாஹு தஆலா. உலகத்துல முதலில் குர்ஆனை முடித்த பெண்மணி. ஆனா இன்னைக்கு பெண்களே, நாம் குர்ஆன் ஓதுகிறோமா? கொஞ்சம் யோசிக்க வேண்டும். நம்முடைய முன்னோர்கள் எப்படி இருந்தாங்க? காலையிலும் மாலையிலும் எல்லா நேரங்களிலும் குர்ஆனோடு தொடர்பு. குர்ஆன் ஓதினார்கள், யாசீன் ஓதினார்கள், வாக்கியா ஓதினார்கள். அதெல்லாம் இன்றைக்கு காணாமல் போனது. குர்ஆன் ஓதினால் இஜ்தமஅத் அலைஹில் மலாயிகா தனக்கபத் அன்ஹு ஷயாத்தீன். மலக்குகள் வந்து விடுவார்கள், சைத்தான் போய்டுவான். நம்ம ரொம்ப தூரம்லாம் போக தேவையில்லை. ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் சம்பாதிப்பார். அண்ணன் தம்பி 9 பேர் உட்கார்ந்து சந்தோஷமா இருந்தாங்க. ஒருத்தர் சம்பாத்தியத்துல குர்ஆன் இருந்தது, தொழுகை இருந்தது, திக்ர் இருந்தது, எல்லாம் இருந்தது. இன்னைக்கு 2 பேர் 1 லட்சம் ரூபாய் பத்தல. நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை. ஏன்? குர்ஆன் இல்ல, திக்ர் இல்ல, திலாவத் இல்ல. அதனால் அத்தனை கஷ்டம். அதனால அன்புக்குரியவர்களே, குர்ஆன் ஓதுவதில் ஹப்ஸா ரலியல்லாஹுவை உதாரணமாக எடுக்க வேண்டும். வாரத்திற்கு ஒரு குர்ஆன், நாம ஒரு மாசத்துக்காவது ஒரு குர்ஆன் முடிக்க வேண்டுமா இல்லையா? அல்லாஹு அக்பர். 5வதாக உம்மு ஸலமா ரலியல்லாஹு தஆலா. இந்த உலகத்திற்கு பெருமானார் சொன்ன மந்திர ஹதீசுகள், மந்திர சொற்கள், நிறைய தஸ்பீஹாத்துகள், நிறைய திக்ர்கள், அதுக்கார்கள் அத்தனையும் கொடுத்தது உம்மு ஸலமா. ஒரு நாள் உம்மு ஸலமா ரலியல்லாஹு உட்கார்ந்து ஓதிட்டு இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் தொழுகைக்கு வர்றாங்க, லுஹர் தொழுகைக்கு. உம்மு ஸலமா ஓதிக்கிட்டே இருக்கிறாங்க. அஸருக்கு வர்றாங்க, ஓதிக்கிட்டே இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் பார்த்து சிரிச்சிட்டு போயிட்டாங்க. மக்ரிபுக்கு வந்தாலும் ஓதிக்கிட்டே இருக்கிறாங்க. இஷாவுக்கு வந்தாலும், பொம்பளைகளுக்கு ஆர்வம் வந்தா மொத்தமா வந்துடும், போயிருச்சுனாலும் மொத்தமா போயிடும். இங்க வந்திருக்கிற பெண்கள் உங்களை சொல்லல, நீங்கெல்லாம் அவுலியாக்கள். நான் ஊருக்கு போகணுமா, வீட்டுக்கு போகணுமா இல்லையா? அன்புக்குரியவர்களே, தொடர்ந்து ஓதுவதை பார்த்து விட்டு பெருமானார் ஆனந்தத்தில் சொன்னார்கள், உம்மு ஸலமா, நான் ஒரு தஸ்பீகை சொல்லட்டுமா? அதை ஒரு தடவை சொன்னால் மலக்குகளால் அதன் நன்மையை எழுத முடியாதம்மா. அவ்வளவு அதிக நன்மையை கொடுக்கிற தஸ்பீகை சொல்லட்டுமா? சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வரிதா நஃப்ஸிஹி வஸினத அர்ஷிஹி வமிதாத கலிமாத்திஹி. இது போன்ற மந்திர சொற்கள் இந்த உம்மத்திற்கு கிடைத்தது யார் மூலமாக? உம்மு ஸலமா ரலியல்லாஹு தஆலாவின் மூலமாக கிடைக்கிறது. 6வதாக ரசூலுடைய மனைவியில உம்மு ஹபீபா ரலியல்லாஹு தஆலா. கணவனின் மீது பாசம், பெற்றோர் மீது பாசமா, கணவனின் மீது பாசமா? இன்னைக்கு இருக்கிற நம்முடைய மனைவிமார்கள்ட்ட கேட்டாக்கா, கணவனுக்கு 2ஆம் தர அந்தஸ்து தான். முதல்ல தன்னுடைய தாய் தகப்பன், தன்னுடைய அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி எல்லாம் முடிச்சதுக்கு பின்னாடி கணவனின் மீது லேசா ஒரு பாசம். அதுக்கு பின்னாடி அவங்க அண்ணன் தம்பி, அவங்க அக்கா தங்கச்சி வானா என்ற இந்த ஒதுக்கி தள்ளுகிற இந்த சூழலில் நிறைய பேர் சிரிக்கிறத பார்த்தா நடக்கிற மாதிரியே தெரியுது. அப்ப அன்புக்குரியவர்களே, உம்மு ஹபீபா ரலியல்லாஹு தஆலாவினுடைய கணவர் ரசூலுல்லாஹ். தகப்பனார் யார் தெரியுமா? அபூ சுஃபியான். அபூ சுஃபியான் குறைஷி குல தலைவர். அபூ சுஃபியான்